வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. மகர ராசி. மகரம் உங்களுடைய மனநிலை என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய நான் கமெண்ட்ஸையும் படித்தேன். நிறைய பேர் நான் பர்சனலாகவும் பேசினேன், ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசினேன். நிறைய மகரம் என்னோட நண்பர்களாகவும் இருக்காங்க. மகர ராசியில் முதல்ல இந்த உத்திராட நட்சத்திரம் பாதம் 2, 3, 4, திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் பாதம் 1, 2. இப்போ இந்த நட்சத்திரங்களில் திருவோணம் மிட்டு சென்டரில் இருக்கும். ரொம்ப விசேஷமான நட்சத்திரமாக திருவோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட்டு இந்த உத்திராட நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக அந்த அபிஜித் சம்மந்தப்பட்ட அந்த லக்ன புள்ளி விழக்கூடிய இடத்துல இந்த உத்திராடம் வர்றதுனால, இந்த ஸ்டார் சனியோடைய ராசியில் வர்றதுனால இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. நல்ல தலைமை பண்புகளும், நல்ல குணநலன்களும், நல்ல உழைப்பையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். பட் ஏனமோ மகரம் உழைக்கிறோம், வேலை செய்கிறோம். நாம் பாட்டில் நம்மளுடைய உழைப்பை சலிக்காமல் கொடுக்குறோம். பொறுமையின் உச்சத்தில் இருக்கோம். பட் ஆனால் யாருமே நம்மளை பெருசாக கண்டுக்கிறதே இல்லைன்ற ஒரு வருத்தம். இந்த பக்கம் திருவோணம், ஒரு பக்கம் உணர்வுபூர்வமாக குடும்ப வாழ்க்கையை பற்றி, ஒரு பக்கம் வேலை வாழ்க்கையை பற்றி, இரண்டும் கலந்த ஒரு மனநிலையில் உடல், மனம், வீடு, வாகனம், குடும்பம், குழந்தைகள், பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திருவோணம். அடுத்தது இந்த அவிட்டம். இந்த அவிட்டம் என்னதான் நம்ம நாலேஜ் இருக்குது, டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாலும் பட் நம்ம வெறும் ஒரு வேலைக்காரனாக தான் இருக்கோம். நாம் எப்போ தான் நம்ம ஒரு முதலாளி ஆகிறது, இல்லை எப்போ தான் நாம் உயர்றது, எப்போ தான் நம்ம மேலே வருது, எப்போ தான் நம்ம ஒரு ஆளுமை செய்கிறது அப்படிங்கிற ஏக்கம். இந்த மாதிரி கலந்த மனநிலையில் இந்த மகரத்துடைய ராசியை சேர்ந்த நீங்கள் இதுக்கு என்ன ரெமெடி? இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? 2026 இது ஜூலையில் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் தோராயமாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம்? மகரம், பொறுமை இழக்க வேண்டாம். ஆனால் இப்போ குரு பார்வை விழுது. சனி 3rd ஹவுஸில். வேகம் எடுங்க, ஸ்பீடப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள், வேகம் எடுங்க. ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக அந்த ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் வேகம் எடுங்க. அக்ரெசிவ் மோடுக்கு மாறுங்க. ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் மோட்லேருந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மோடுக்கு மாறுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மோடுக்கு நீங்கள் மாறுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஸ்பீடு வேணும், எனர்ஜி வேணும். செகண்ட் திங், மகரம் ஏதாவது நெகட்டிவாக இருக்குன்னா 2nd ஹவுஸில் ராகு, 8th ஹவுஸில் கேது. யார் என்ன சொன்னால் அந்த காதில் வாங்காதீங்க. 100 பேர் 100 விஷயம் சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. உங்களை குழப்புவாங்க, உங்களை டவுன் பண்ணுவாங்க, உங்களை புல் பண்ணுவாங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. உங்களை நீங்கள் நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. உங்களை பாராட்டுற மனசும் இருக்காது. உங்களுக்கே ஒரு டவுட் வரும், நம்ம ஒரு தப்பாக ஏதாவது பண்ணுறோமா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்களை நம்புறீங்க, நீங்கள் உங்களுக்கு சின்சியராக இருக்கீங்க, நீங்கள் அக்ரெசிவ் மோடில் ரொம்ப பங்க்சுவலாக பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறீங்க. மற்றவங்க 1000 உங்களை கிரிட்டிஸ் பண்ணால் உங்கள் டியூட்டி நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ தட் இந்த ராகுவால் ரியாக்ட் ஆகும். ஏன்னா இந்த ராகு செகண்ட் ஹவுஸ்னால் ஃபேமிலி. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்லாஸ் ட்ரபிள் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் கலீக்ஸ், உங்கள் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்கள் ஃபேமிலி உங்களை யாரும் டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க. ஸோ எங்கே உங்களுக்கு பிரச்சனைனா பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் தினமும் வாழ்கிற இடம், நீங்கள் டெய்லி சந்திக்கிற மனிதர்கள் மூலியமாகவே உங்களுக்கு காயங்கள் தொடர்ந்து வரலாம். அதெல்லாம் தூக்கி போடுங்க. அது அப்படி தான் வரும். அவங்க அவ்வளோதான் உங்களை புரிஞ்சுப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். சொசைட்டியை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, மற்றவங்களை பற்றியோ யோசிச்சின்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. மகரம் இந்த சமயம் திங்க் பண்ண வேண்டியது, ஃபர்கெட் எவ்ரிதிங், ஃபர்கிவ் பீப்புள். அடுத்தது இந்த 3வது ரெமெடி, மகரம். சனி 3rd ஹவுஸில் இப்போ வக்ர காலத்தில் ஒரு பலமான சனியாக தான் இருக்கார். ஒரு பலகீனமான சனி கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரேயர்ஸ் ஒன்று வேணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை நீங்கள் செல்ஃப் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ப்ரேயர்ஸ்லாம் எதை செய்தால் இப்போ அழகாக தடை இல்லாமல் அடுத்தபடி ஒரு வேலை விஷயத்துலையோ, ஒரு வேலை மாற்றலையோ, பொருளாதாரத்துலையோ, இல்லை ஒரு வீடு விஷயத்துலையோ, இல்லை ஒரு ஹெல்த் விஷயத்துலையோ எப்படி டெவலப் ஆகலாம், எப்படி நம்ம சேஞ்சை பண்ணிக்கலாம், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேரேஜ் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா குரு பார்வை வேறு விழுந்திருக்கு. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் என்னுடைய
லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் இப்படின்னு ஒரு பலவிதமான குழப்பம் இருந்ததுன்னா த பெஸ்ட்டு ரெமெடி அண்ட் த பெஸ்ட்டு ப்ரேயர்ஸ் எப்போவுமே மகரத்துக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். செல்ஃப் பனிஷ்மெண்ட். உங்களை நீங்களே வருத்திக்கிங்க. சில பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க, சில பேர் நீல் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க, சில பேர் அங்க பிரதேசம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க சிம்பிளாக, அதாவது தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டு தன்னை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அதுவும் சாட்டர்டேஸில். அண்ட் மகரம் எப்போவுமே சொசைட்டியோட சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு, ஏழைகளுக்கு, உதவிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன லெவல்லையாவது நீங்கள் ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி, எமோஷ்னலி உங்கள் டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மகரம் 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து தரும். இதை மனசில் வச்சுட்டு முயற்சி பண்ணி பாருங்கள், ரிசல்ட் உங்கள் பக்கம் வந்து நிற்கும். இந்த தடெல்லாம் உடையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இல்லை யூரோப் இல்லை யூஏஇ இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.